இங்கே ஒரு ஊர் இருக்கு. இங்கு புதுசாக கல்யாணமாகி போனால் அந்த பொண்ணை அது இல்லை அவன் வந்து தூக்கிட்டு போய் கொண்டு போடுவானா. சரி, இங்கே தான் எப்படின்னு பார்த்தா இன்னொரு பக்கம் டென்ஷன் ஆகிட்டே இருக்கிறியே, ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது உனக்கு. சரி, மைண்டை ரிலாக்ஸாக வச்சுக்கிறதுக்கு யோகா கிளாஸ் மாதிரி ஒரு இதை போய் செஷன் அட்டன் பண்ணுறான்னு அனுப்புனா, அங்கே போய் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு வந்துட்டு ஒவ்வொருத்தனையாக கொலை பண்ணுறான். என்னடா நடக்குது இங்கே? எஸ் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வணக்கம். இன்னைக்கு 2ல் 1 சீரீஸாக பார்க்க வந்திருக்கோம். ஒரு படம், ஒரு சீரீஸ். வாங்க பார்க்கலாம். இந்த ஊருக்குள்ள கல்யாணம் பண்ண மணப்பெண்ணை தூக்கி கொண்டு போய் கொலை செய்யறான ஒரு அமானுஷ்யம். இதுதான் இந்த கதை. இது தெரியாம அந்த அந்த ஊருக்குள்ள வந்து அந்த பங்களாக்கு சொந்தம் கொண்டாடுற ஒரு ஃபேமிலி, பூத் பங்களாக்கு சொந்தம் கொண்டாடுற ஒரு ஃபேமிலி பற்றின கதை. ஏகப்பட்ட சண்முகிங்கிற ஏகப்பட்ட சந்திரமுகி, ஏகப்பட்ட காஞ்சனா, முனின்னு எல்லாம் போட்டு கலக்கி காமெடி எல்லாம் வேற லெவலில் பண்ணியிருக்காங்க. ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு சொல்லணும். பேய் படமா இல்லை காமெடி படமா அப்படின்னு கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி எடுத்திருக்காங்க. காமெடி நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. எல்லாருமே நல்லாவே காமெடி பண்ணியிருக்காங்க, நல்லா நடிச்சிருக்காங்கன்னு சொல்லணும். ஏற்கனவே பார்த்த கதை கேட்ட கதை மாதிரி இருந்தாலும் போரே அடிக்காமல் கொண்டு போயிருக்காங்க. நெட்ஃப்ளிக்ஸில் சீரீஸாக வெளியே இருக்கிற மர்டர் மைண்ட்ஃபுல்லி அப்படிங்கிற வெப் சீரிஸ். இது 2 சீசன், ஒன்றும் ஏறத்தாழ 40-50 நிமிஷம் இருக்கும். 2 எபிசோட்ஸ் இருக்கு. ஒரு சாதாரண வக்கீல் தன்னோட மன அமைதிக்காக மைண்ட்ஃபுல்னஸ் கிளாஸ்க்கு போறாரு. அதாவது ஒரு யோகா கிளாஸ் மாதிரி. ஆனால் அந்த கிளாஸில் செஷன் எல்லாம் முடிஞ்சு வெளியே வரும்போது அவர் ஒரு பெரிய கொலைகாரனா மாறி இருக்காரு. இது எப்படி சாத்தியம்? ஆனால் அந்த ட்ரைனிங் அவர் வாழ்க்கையை எதிர்பார்க்காத திசைக்கு மாற்றுது. தன்னோட மாஃபியா கிளைண்ட்டை சமாளிக்க முயற்சிக்கும் போது ஒரு கொலை நடக்குது. அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை அவர் அமைதியாக சமாளிக்கிறார். அதுக்கான தீர்வு பல கொலைகளை செய்ய நேருது. இந்த தொடரோட மிகப்பெரிய பலம் டார்க் காமெடி. அந்த காமெடி, அவரோட ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் அப்படி இருக்கும், வேற லெவல். இதே மாதிரி த்ரில்லிங், நம்ம ஹீரோ பியான் வேற லெவல்ல நடிச்சிருக்காப்ல. இந்த 2 படத்துல உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ண மறக்காதீங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய், இட்ஸ் மீ சித்து.